தம்பி ராமையா மற்றும் சமுத்திரக்கனி ஆகிய இருவரும் இணைந்து கலக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் ராஜா கிளி. இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு தம்பி ராமையாவை மிக பிடிக்கும் என்றால், மேலும் நம்ம சமுத்திரக்கனி அவர்களை மிக பிடிக்கும் என்றால், நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தம்பி ராமையா அவர்கள் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடிகர் என்று கூறலாம். அவருக்கு படங்களில் கொடுக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்களிலும் ஏற்று நடிக்கக்கூடியவர். மிகவும் தெளிவாகவும் மிகவும் அழகாகவும் நடிக்கக்கூடியவர். கொடுக்கப்பட்ட கேரக்டருக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய உடல், மொழி போன்றவற்றை மாற்றிக்கொள்வார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இந்த அடிப்படையில் தான் தம்பி ராமையா அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறார் என்று கூட கூறலாம். இந்த திரைப்படத்தின் ஹீரோவும் தம்பி ராமையா தான், வில்லனும் தம்பி ராமையா தான். மேலும் இந்த திரைப்படத்தில் தம்பி ராமையா அவர்களுடன் இணைந்து சமுத்திரகனி, தீபா, பிரவீன்குமார், டேனியல், பழகருப்பையா, வெற்றிக்குமரன், அருள், ஸ்வேதா, ரேஸ்மா, சுபா மேலும் பலர் நடித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த திரைப்படத்தை இயக்குவது உமாபதி ராமையா. மேலும் இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் செய்வது சுரேஷ் காமாட்சி. எனவே இந்த திரைப்படம் என்பது மிகவும் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கக்கூடிய அம்சமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் இதில் ஹிடன் காமெடி என்று அழைக்கக்கூடிய பல காமெடிகள் இந்த திரைப்படத்திற்குள்ளாக இருக்கும். ஏனென்றால் தம்பி ராமையா அவர்கள் நடிக்கக்கூடிய எல்லா கேரக்டர்களிலும் அவர் காமெடி ரோல் வைத்துதான் நடிப்பார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இந்த திரைப்படத்தின், அதாவது ராஜா கிளி திரைப்படத்தின் பின்னணி இசை மியூசிக் ஆன் விஹெச் மியூசிக் என்று கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தின் பிஜிஎத்தை இசைத்திருப்பது சாய் தினேஷ் என்ற இசையமைப்பாளர் தான். தொடர்ச்சியாக இந்த திரைப்படத்தில் பல்வேறு மாற்றங்கள் கொண்ட திரைப்படமாக காட்டப்படுகின்றது. மேலும் ட்ரெய்லரை பார்க்க வேண்டுமென்றால் இந்த திரைப்படம் துவங்கிய நேரம் தொட்டு முடியும் நேரம் வரை சுற்றி சுற்றி தம்பி ராமையா அவர்களை குறித்தான முதல் ஸ்டோரியாக, முதல் படமாக இது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் தம்பி ராமையா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரரை போன்று காட்டப்படுகின்றார். திருமணங்கள் பலவற்றை முடிக்கின்றார். இதன் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை எப்படி ஒரு கதை முழுவதும் அவர் சமாளிக்கின்றார், அதன் மூலமாக இவருக்கு எப்படி பல்வேறு சிக்கல்களில் மாட்டிக்கொள்கின்றார் போன்ற அனைத்து விடயங்களையும் திரைப்படமாக எடுத்து, இதனிடையே சமுத்திரக்கனி அவர்களுக்கு மிக முக்கிய ஒரு ரோல் இந்த திரைப்படத்தில் இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த படம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு மக்களுக்கு பிடித்தமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தம்பி ராமையா அவர்கள் காமெடி ரோலாக இருக்கட்டும், அல்லது குணச்சித்திர வேடங்களாக இருக்கட்டும், அல்லது வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு கேரக்டரை கொடுத்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் தன்னை தயார் செய்து கொண்டு அந்த படம் முழுவதும் ஒரு ரவுண்டு அடிப்பாரு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கும் பொழுது இது அனைத்தையும் கொடுத்தாக வேண்டும். அதாவது வில்லத்தனத்தையும் கொடுத்தாக வேண்டும், காமெடி ரோலும் செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் ஹீரோயிசத்தையும் விடாமல் தொடர்ச்சியாக படம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். இது அனைத்தும் சவால்களாக தம்பி ராமையாவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் இது எல்லாம் ஒரே நேரத்தில் செய்வது எப்படி சாத்தியமானது என்பது திரைப்படம் வந்த பிறகுதான் நம்மால் அதை கணிக்க முடியும். எந்த அளவிற்கு திரைப்படத்தின் கதைகள் இதில் கொடுக்கப்படுகின்றதோ, எந்த அளவிற்கு திரைப்படம் மக்களால் ஈர்க்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு இந்த திரைப்படம் பேசப்படும். இந்த திரைப்படம் வந்த பிறகு என்பது நம்மால் கூற முடியும். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு தம்பி ராமையா அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்றது என்று. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.